காலெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்குன்னு உட்காந்துருக்கேன். இப்ப என்ன? ஆமா, எல்லாரும் வந்துட்டாவோ, நீ இப்படி சட்டியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? இதுதான் ஃப்ரீயா இருக்கு, அதான் சட்டியோட திடிறேன். ஆமா, நின்னு அது இதுன்னு செஞ்சா படவு கை காலெல்லாம் வலிக்கதான் செய்யும். என்ன யாப்பம் பழமா அடுக்கு போல? ஏலே, இப்பதானே சாப்பிட்டேன், அதான் அப்படி இருக்கு. ஏன் மேனி, நீங்க சாப்பிடலையா? என்ன இங்க வந்து உட்காந்துட்டியே? அது அடுப்புக்குள்ளே நின்னா அதான் பசிக்கல, அதான் வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடணும். ஆமா, எல்லாம் நல்லா இருந்துச்சா? அது வந்து மேனி, கொஞ்சம் நெய்யை தான் முன்ன நின்றுச்சு. பிரியாணியில கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாம். அப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு இருந்துச்சு பாருங்க, அது லேசா உப்பா இருந்துச்சு. கொஞ்சம் உப்பை கூட போட்டுட்டியே. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாயசத்துல கொஞ்சம் இனிப்பு கூட போட்டிருக்கணும். அப்படிதான் இருக்கும். வீடு வீடா போய் வாசில திங்கிறது, அப்புறம் உப்பு முன்னணிக்கு, புளி முன்னணிக்குங்கிறது, அப்புறம் தேங்காயை அடைச்சு ஊத்திட்டாங்கிறது, அப்புறம் நெய்யா இருந்துச்சுங்கிறது. ஏன் பிரியாணியை மிச்சம் வச்சுட்டேராக்கோ? சும்மா இருக்க மாட்டேன். உண்மைதானே சொல்றேன். இப்படி வாசில திங்கிற ஆளுகள்லாம் வீடு வீடா போய் இப்படிதான் கூட சொல்லிட்டு கிடக்கும். நல்ல சட்டியை மோப்பம் பிடிச்சி அம்புடையும் தின்னு முடிச்சிட வேண்டியது. வெறும் சட்டியை போட்டுட்டு கடைசியில அது செடி இல்ல இது செடி இல்ல அப்படின்னு குத்தம் கூட சொல்லிட்டாலே. இதே வேலையா போச்சு. சரி, குறை சொல்லிட்டு போடவா, அப்படியே போகலாம். மறுநாள் திங்கிறதுக்கு நேரா இங்கதான் வருவா. என்னல எப்படி பேசுற? கொஞ்சம் நெய் பிரியாணில குறைச்சி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எதுவும் இல்ல. ஓ, இவ்வளவு பேசுறியா? நீ ஒரு நாள் பிரியாணியை செஞ்சு கொண்டுட்டு வா பாப்போம். வாசில திங்கிறதுக்கு மட்டும் மொடாலா வந்து நிக்கிறது. ஒண்ணுமே செய்யாத தெரியாத நீ எங்க அம்மாவை குறை சொல்றியா? பேசாம வாயை மூடிக்கிட்டு போயிடு. ஏ அப்பா, என்ன பேச்சு பேசுதான், பொறிஞ்சு தள்ளுதான். நான் உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல மேனி, உள்ளதே சொன்னேன். அதுக்கு என்ன மைனி, இதுல என்ன இருக்கு? அடுத்த தடவை கொஞ்சம் நெய்யை குறைச்சி ஊத்திடுவோம். மைனினா மைனிதான். சரி மைனி, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கேன். ஆ சரி மைனி. இங்க பாருமா, இவள மாதிரி ஆளுக்கலாம் பொங்கி போடாத. வேலை மணிக்கிட்டு அங்க இருந்து இங்க வந்து நல்லா தின்னு போட்டு குறை சொல்லிட்டாலேடா. அவளுக்கு அடுத்த தடவை செஞ்சு கொடுக்க போறியா? இவள மாதிரி ஆளுக்கு செஞ்சு கொடுக்கிறதுக்கு சும்மா கிடக்கலாம். சரியில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, கோவப்படாத. இம்மோ, ஆடி போய் போகுது. சீக்கிரம் போய் சாப்பிடு சரியா? ஆ சரியில்ல. ஏ அப்பா, என்னமா கோவப்படுதான்? ஏடி, உங்க ஆட்டா வீடு வீடா போய் சோட தின்னுட்டு அது செடியில இது செடியிலன்னு நக்கல் அடிப்பாளோ? இங்க படடி, ஒழுங்கா சொல்லி வச்சிரு. தேவலாம எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. எங்க அம்மா அவளுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தா நெய் முன்னணிக்கு, கத்திரிக்காயில உப்பு முன்னணிக்கு, பாயாசத்துல சீனி குடைச்சலா இருக்குன்னு குறை சொல்லிட்டு இருக்கா. என்ன மச்சானி, எங்க அம்மா சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா அப்படிதான் வீடு வீடா போய் தின்னுட்டு இப்படிதான் குறை சொல்லிட்டு இருப்பா. அவ குணமே அதுதான். அதுக்கு நான் நினைச்சிட்டோம். இங்க படடி, அவ அப்படி பேசும்போது நீ தானே அவளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். நீ ஒண்ணும் கேட்கறது கிடையாது, ஆனா இப்படி பேசிட்டு தெரியுதா? அது அப்படி என்ன அடிக்க விடுவாளா? என்னடா என்னாச்சு ராக் ஸ்டார்? அவளை மடக்கிட்டு இருக்க. அவ பாவம் நல்ல மாட்டடிமா. கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இல்ல, அப்ப ஏன் அத்தம்மாவா? அவளுக்கு நீ எடுப்பியா? இங்க படி, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குடுக்க வந்து கவலைப்படாத நான் இருக்கேங்க. என்ன சீன் கிரியேட் பண்றியா? இல்ல, அது சீன் இல்ல. அவளுக்கு சேஃபா எடுக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? அவளுக்கு ஆடுதலுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? ஆமா, இடுப்பேரு ஆடுதலுக்கு. ஏடி, நீ என்னடி ஏன் அவனை வச்சிட்டு இருக்க? இங்க திரும்புடி. உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. மச்சான், படட்ட பட்டாபி எனக்கு ஆடுதல் சொல்ல வந்திருக்கான் தெரியுமா? அவனை ஏசாத, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா? பட்டாபி, நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா? அப்படியே இமயமலை மாதிரி ஒயடமானவன், அப்படியே ரொம்ப நல்லவன் தெரியுமா? இப்பதான் என் மனசு சந்தோஷப்படும்படியா அவன் 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளேயும் ஊடையில வந்து நின்னு இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா படுதா? இவரு பெரிய இமயமலை மாதிரி ஒயடமானவரு, நல்லவரு. எப்படி நல்லவருன்னு நான் பாக்குறேன். ஏமல ராக் ஸ்டார், அவ உனக்கும் அத்தமாவானா எனக்கும் அத்தமாவா தானே? சொல்லு, நான் 2 வார்த்தை இன்னைக்குதான் என் வாழ்நாளே சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளேயும் குடுக்க வந்து தடுக்கட எமயமலை மாதிரி நிக்கிற. இல்ல,
விளையாடு. அது ஒண்ணு இல்ல, சும்மா. டீ, இன்னும் போகாம என்ன டீ பண்ற? ஓடு டீ. அதானா, கொடுக்காத வாழ்வே. இங்க பாடல படட்டப்பட்டாபி. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவ சரியான தின்னி மூட்டை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. அவ தின்னுட்டு போடா, நீ கோவப்படாத. விடு விடு. இல்ல, இன்னைக்கு பிரியாணி நல்லா தானே இருந்துச்சு. பாயாசம் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அவ அம்மா தின்னு விட்டு கூட சொல்றா. அதை இவ கிட்ட சொன்னா அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறாள. லேசுப்பட்ட ஆளா இவா? இல்ல விடல. அது சொன்னா சொல்லிட்டு கிடக்கு. அதெல்லாம் ஒரு ஆளு. அன்னைக்கு வேற எங்கேயோ கோயில்ல போய் தின்னுட்டும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? உப்பே போடாம சாம்பாடு வச்சிருக்கான் அப்படின்னு. செடியில வாழ 2-3 நாள பங்கு சாட்சி போய் பார்க்கவே இல்லை. என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா.